பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தெய்வம். நம்ம வாழ்க்கையிலே அவர் ஒருபோதும் தீமையை செய்வதும் இல்லை, தீமையை அனுமதிக்கிறதும் இல்லை. நீங்கள் நானும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதும், நீங்கள் நானும் அவருடைய நாமத்திற்கு மகிமையாய் ஜீவிக்க வேண்டும் என்பதும் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்காக blessings with conditions, நிபந்தனைகளுக்கு உட்பட்ட ஆசீர்வாதங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாய் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஆசீர்வாதங்கள் என்பது தேவன் நமக்கு தருகிற ஒன்று. நீங்களும் நானும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாய் வாழத்தக்கதாய், ஆண்டவருக்கு சாட்சியாய் ஜீவிக்கும்படியாய் தேவன் நமக்கு இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிபந்தனைகளுக்கு உட்பட்ட ஒன்று. ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது இது கிறிஸ்துவனுடைய பெயரை வைத்திருக்கிறவர்கள் அல்லது மந்திரம் மாதிரி எதையாவது ஒன்று சொல்லிட்டு உங்களுக்கு இது கிடைக்கிறது இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் பேரு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, புற மார்க்கத்தான் ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப சொல்றதுனாலே அதுல ஏதோ ஒரு நன்மை கிடைக்கிறது நினைக்கிறது போல கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களும் இன்னைக்கு ஸ்தோத்திர பலி, துதி பலி என்று 1000 2000 என்று எழுதி கொண்டும் சொல்லிக் கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் ஆசீர்வாதங்கள் எல்லாம் இப்படி புறஜாதியார் மார்க்கத்திலே நம்புகிறது போல நமக்கு கிடைக்கிற ஒன்று அல்ல. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிபந்தனைக்கு உட்பட்ட ஒன்றாக இருக்கிறது. தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறதுடைய நோக்கம் என்னவென்றால், நீங்கள் நானும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும், மற்றவர்கள் கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களை என்னை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. தேவனே ஆசீர்வாதத்திற்கு ஊற்றாக இருக்கிறார். இந்த தேவன் இந்த ஆசீர்வாதங்களை சில நிபந்தனைகளின் அடிப்படையிலே நமக்கு தருகிறார். All the blessings of the Lord are conditional. எல்லா blessingsமே கண்டிஷனோட தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ இன்றைக்கு நம்ம வேதத்தின் அடிப்படையிலே இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது, இந்த நிபந்தனைகள் மூலமா எப்படி பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறத நீங்க நம்ம படிக்க போறோம். இதுக்கு ஆதாரமாய் நமக்கு தெரிந்திருக்கிற வேத பகுதி உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்கள். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13 வசனங்களை ஒருத்தர் வாசிப்போம். இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால், அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையையும் கிருபையையும் உனக்காக காத்து, உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி, உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் நாட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். இது பழைய ஏற்பாட்டிலே உள்ள ஒரு வேத வசனம். வேதத்திலே தேடி இருக்கிற சிலர் சொல்லுவாங்க, பழைய ஏற்பாட்டில தான் நிபந்தனை, புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவானவர் நமக்காக ரத்தம் சிந்தி விட்டபடினாலே எந்த நிபந்தனையும் கிடையாது, நாம எல்லாரும் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கலாம், கேட்டதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார் என்று போதிக்கிறவர்கள் உண்டு. நீ நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 14:14 சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன் சொல்லியிருக்கிறார். ஆனா அதுக்கு முந்தைய வசனம் 13வது வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் பிதா குமாரனில் மகிமைப்படும்படியாகத்தான் அதை செய்வேங்கிறார். குமாரனில் பிதா மகிமைப்பட வேண்டும். அது தேவன் ஒரே சொல்ற, தேவன் நாம மகிமைப்படும்படிதான் தேவன் எதை செய்வார். புதிய ஏற்பாடு நான் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வேன் அப்படிங்கிறது இல்லை. பெந்தெகோஸ்தே நாளுக்கு அப்புறம் பேதுரு சொல்கிறார், என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போதுதான்
எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு வரும். அப்ப இது மந்திரத்தினாலே உண்டாகிறது அல்ல. கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இதெல்லாம் நமக்கு தேவை. பைபிள்ல நமக்கு போதிக்கிறது நம்ம கண்டிப்பா செய்ய வேண்டும். ஆனால் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அது கர்த்தரை ஆராதிக்கிறதுனோ, திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை சொல்றதுனால அது நமக்கு ஆசீர்வாதம் கொண்டு வரணும்னு நினைப்போமானால் அது மூட பழக்கம். வேதத்திலே அதுக்கான ஆதாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவானவர் எருசலேம் நகரத்தில் வந்து கொண்டிருந்தார். அங்கே 4 சீசர்கள் உட்கார்ந்து கொண்டு பெருமையே தோத்திரம் தோத்திரம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு போடுங்க. நல்லா கவனிக்கணும். இயேசு என்ன கட்டளையிட்டாரோ அதை அவர்கள் செய்தார்கள். கொஞ்சம் விரிவாகவே நம்ம படிக்கலாமே, வேத அடிப்படையில் படிப்போம். இங்கே உபாகமம் 7ஆம் அதிகாரம் 12-13 சொல்லும்போது அவர் சொல்கிறார், இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு, நம்ம கான்டெக்ஸ்ட் ஏற்றபடி நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த வேத வசனங்களை நீங்கள் கேட்டு, நீங்கள்லாம் யாரு நம்ம சொல்ற, நீங்கள் முதலாவது என்ன செய்யணும்? வேத வசனத்தை நீங்கள் நானும் முதல்ல கேட்கணும். வேத வசனத்தை, சத்தியத்தை கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை நம்ம காதுகளிலே கேட்க வேண்டியதா இருக்கிறோம். நீங்கள் கேட்டு அதுக்கு பிறகு சொல்றது கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களேயானால் அப்படிங்கிற. முதல்ல என்ன செய்யணுமா? கேளுங்க. இரண்டாவது என்ன செய்யணுமா? கை கொள்ளுங்க. மூணாவது என்ன செய்யணும்? அதன்படி செய்யுங்கிறார். 3 காரியத்தை அவர் சொல்லுகிறார். வேத வசனத்தை கேட்டு, வேத வசனத்தை கை கொண்டு, வேத வசனத்தின்படி செய்வீர்களேயானால் அப்படிங்கிற. நீங்கள் நானும் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு வார்த்தை இதுக்கு பிறகு வருது. அப்பொழுது அப்படிங்கிற. அப்பொழுது எப்பொழுது? வேத வசனத்தை கேட்டு கை கொண்டு அதன்படி செய்தா. இது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா hear அப்படிங்கிற, hearing, listen. We have to listen the word of God. We have to hear the word of God. ரெண்டாவது சொல்றாரு keep the word of God அப்படிங்கிறார். Keep the word of God. Not only hearing the word of God, we have to keep the word of God. அப்புறம் மூணாவது சொல்றாரு do the word of God அப்படிங்கிறார். do, say. அப்ப கர்த்தருடைய வசனத்தை காதுல கேட்டு அதை கை கொண்டு அதை வாழ்க்கையாய் மாற்றி அதை நம்ம என்ன செய்யணுமா? செயலிலே வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். கேட்கணும், கீப்பிங், அது கை கொள்ளுதல் என்னது? வாழ்க்கையாய் அதை மாற்ற வேண்டும். அதன் பிறகு we have do the word of God, கர்த்தருடைய வார்த்தையை செயலிலே வெளிப்படுத்த வேண்டும். இப்படி செய்யும் போதுதான் இந்த 3 காரியத்தை கேட்கிறோம். கேட்டு கை கொண்டு, அதாவது வாழ்க்கையாலே மாற்றி அதை செயல்படும் போது, அந்த வார்த்தைப்படி செயல்படும் போது, அதுக்கப்புறம் தான் சொல்றது அப்பொழுது. இந்த அப்பொழுதுங்கிற வார்த்தை ஒரு இணைப்பு சொல். இதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு? அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையையும் கிருபையையும் உனக்காக காத்து. பிதாக்களுக்கு வாக்கு பண்ண வாக்கு தத்தம், அவங்களுக்கு சொன்ன கிருபை, இத நமக்காக தேவன் காப்பா. நாம தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த வாழ்க்கையாய் மாற்றி அந்த வார்த்தையின்படி செய்ய ஆரம்பிப்போமே, ஆனால் முற்பிதாக்களுக்கு தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தின் கிருபையும் நமக்கு காக்கிற ஆண்டவர் காத்து. அடுத்த வசனம் சொல்லுது உண்மை யார் மேல? இந்த வசனத்தை கேட்டு கை கொண்டு கீழ்ப்படுகிறாங்களே அவங்கள பார்த்து சொல்றாரு, உண்மை அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி, அப்புறம் உன் கர்ப்பத்தின் கனியையும் உன் நிலத்தின் கனிகளாய் உன் தானியத்தையும் உன் திராட்சையும் உன் எண்ணெயும் உன் ஆடுகள் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார் என்று. அப்போ இந்த அப்பொழுதுங்கிற வார்த்தை ஒரு இணைப்பு சொல். எதை இணைக்கிறது? நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபையும் அல்லது நம்முடைய கர்த்தருக்கு முன்னால நம்ம நடக்கிற நம்ம நடக்கையையும், நம்முடைய பர்சனல் அந்த ஸ்பிரிச்சுவல் growth இருக்குதே, அந்த
இணைக்கிற ஒரு கன்ஜெக்ஷன் வேர்ட், இணைப்பு சொல்லுதான் அப்பொழுதுங்கிற வார்த்தை. அப்ப தேவன் எப்போ நம்மளை ஆசீர்வதிப்பார், தேவன் எப்போ நம்ம பெருக பண்ணுவார், தேவன் எப்போ உடன்படிக்கையை காக்கிறார், தேவன் எப்போ நம்ம கிருபை அளிக்கிறார், தேவன் எப்போ நம்முடைய தரிசனம் நிறைவேற்றுகிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை கை கொண்டு, அதாவது வாழ்க்கையாய் அபியாசப்படுத்தி வாழ்க்கையாய் மாற்றி அதன்படி செய்யும் போதுதான் தேவன் இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தர்றார். நான் முதல் சொன்ன திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். All the blessings of the Lord are conditional. தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் நிபந்தனைக்கு உட்பட்டவை. அப்ப நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், நீங்களும் நானும் மல்டிப்ளை ஆகும் பெருக வேண்டுமானால், நீங்களும் நானும் தேவனுடைய அன்பை பெற வேண்டுமானால், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால், தேவன் உப்பிதாக்களுக்கு வாக்கு பண்ண உடன்படிக்கையும் கிருபையும் தேவன் நமக்காய் காக்க வேண்டுமானால், we have to listen the word of God first. கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலாவது செவி கொடுக்க வேண்டும். இங்க எதையோ நம்ம கேட்கிறோம், யார் யாருடைய ஆலோசனையோ கேட்கிறோம், யார் யாருடைய புத்திமதியோ கேட்கிறோம். என்னைக்காவது ஒரு காரியம் நடக்கும்போது, ஒரு காரியம் நடக்க போகும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு சந்தோஷமான காரியம் நடக்கும்போது தேவ சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே உங்க சித்தம் என்ன, வாட்ஸ் யுவர் வில் லார்ட் அப்படின்னு என்னைக்காவது கேட்டிருக்கோமா? இந்த காரியத்துல உங்க திட்டம் என்ன ஆண்டவரே என்று கர்த்தரிடத்துல நம்ம கேட்கிறோமான்னு பார்க்கணும். மாம்சத்திலே நாமளே யோசித்து நம்முடைய விருப்பங்களை செயல்பட நினைக்கிறோம். ஆனா இங்க சத்தியம் சொல்கிறது, நாம் முதலாவது தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். இதை நீங்க இங்கிலீஷ் வேர்ட்ல வாசிக்கும் போது, கிங் ஜேம்ஸ்ல வாசிக்கும் போது ஜட்ஜ்மெண்ட் போடு. இங்க என்ன போட்டுருக்கு தமிழ்ல? நியாயங்களை அப்படின்னு. நடந்து முடிந்த ஜட்ஜ்மெண்ட்ஸை, நியாயங்களை, நடந்த காரியங்களை, அதாவது சத்தியங்களை, சரித்திரங்களை, நமக்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிற காரியங்களை நாம முதலாவது கேட்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை கை கொண்டு, நான் முதல்ல யோசித்தேன், கை கொள்ளுதலுக்கும் செய்யறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் புரியுது. ஆங்கிலவராவது தெளிவா இருக்குது, keep the word of God. keep வாழ்க்கையை மாத்திடுறது, அதுதான் நம்ம வாழ்க்கை அனுபவம். அதுக்கப்புறம் we have do the word of God. முதல்ல வார்த்தையை கேட்டு அதன்படி நம்ம வார்த்தையை மாற்றி அமைத்துக் கொண்டு அந்த வார்த்தையின்படி செயல்பட ஆரம்பிக்கும் போதுதான் தேவன் அங்கே நமக்காய் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அப்ப எல்லா ஆசீர்வாதங்களும் நிபந்தனைக்கு உட்பட்டவை. சரி, இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றேன். இந்த அப்பொழுதுங்கிற வார்த்தை என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு இணைப்பை உருவாக்குகிறது. எந்த இணைப்பை உருவாக்குது? Between the relationship between experience of God's blessings. அதாவது எப்படி சொல்றதுன்னா, தேவனுடைய ஆசீர்வாதத்தினுடைய அனுபவத்தையும், தேவன் நம்ம கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அனுபவம் இருக்கு, இந்த அனுபவத்தையும் ஆசீர்வாதத்தின் அனுபவத்தையும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதையும் இணைக்கிற ஒரு இணைப்பு சொல்லுதான் இங்க இந்த வேதத்தை வாசிக்கிற அப்பொழுதுங்கிற வார்த்தை. அப்ப நீங்கள் நானும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் வேத வசனத்துக்கு நீங்கள் நானும் கீழ்ப்படிய வேண்டியதா இருக்கிறோம். கீழ்ப்படிதல் என்ன? கேட்டு வாழ்க்கையை அனுபவமாய் மாற்றி அதன்படி செய்யறதுக்கு பேர் தான் கீழ்ப்படிதல் அப்படின்னு பொருள். சரி, உதாரணமா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். என் முன்னால ஒரு உட்கார்ந்து இருக்காங்க, அவங்கள பார்த்து நானு எந்திரிச்சு நில்லுங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க? முதல்ல நான் சொல்றதை கேட்கிறாங்க, சொல்லிட்டாங்க பார்த்து கீழ்ப்படியணும் அப்படின்னு நினைச்சு அவங்க எந்திரிச்சு நிக்கிறாங்க. இதுதான் கீழ்ப்படிதல். கேட்டு அனுபவமாய் மாற்றி அதன்படி செய்யறதுக்கு பேர் தான் கீழ்ப்படிதல். அதைத்தான் தேவன் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். அப்ப தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் நீங்களும் நானும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இன்னைக்கு நாம படிக்கிற போற இந்த சத்தியம் என்ன, நம்ம கற்றுக்கொள்ள போற சத்தியம் என்னன்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு முன்னால எப்படி ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நடப்பது அப்படின்னு நீ பார்க்க போறது. அதுக்கு அடிப்படை காரணம் என்னவா இருக்கிறதுன்னா இந்த கீழ்ப்படிதல்.
இந்த கீழ்ப்படிதல் எப்படி வருது? விசுவாசத்தினாலே வருகிறது. இந்த விசுவாசம் எப்படி வருகிறது? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுனாலே நமக்கு வருகிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாலே என்ன வரும்? விசுவாசம் வரும். பைபிள் சொல்லுது விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வினாலே விசுவாசம் வரும். அப்போ இங்க இங்க உபாகமத்துல வாசிக்கும் போது இந்த நியாயங்களை எல்லாம் கேட்டு அப்படிங்கிற, அப்ப சத்திய வசனத்தை கேட்கும் போது நமக்கு என்ன உண்டாகுது? விசுவாசம் உண்டாகும். அப்ப இன்னைக்கு நமக்கு தேவை என்ன? விசுவாசம். அந்த விசுவாசத்தின்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். இந்த விசுவாசமும் கீழ்ப்படிதலும் எங்க வருகிறதோ அங்கே தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. சோதரம் ஆசீர்வாதங்கிறது ஒரு வேலையும் செய்யாம, கர்த்தர் சொல்றதுக்கும் கீழ்ப்படாம, சும்மா உட்கார்ந்து 1000 தோத்திர பலிகளை சொன்னேன், 10,000 துதிகளை சொன்னேன் அப்படிங்கனால வர்றதல்ல. அதெல்லாம் புரிந்து கொள்ளும். முதல்ல சொல்ல திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். புற மதத்தார் மனசை ஒருமுகப்படுத்துறதுக்காக இப்படி எல்லாம் பேரை எழுதுமா, சாமி பேரை எழுது, அதை எழுது, இதை எழுது. இது அப்படிப்பட்ட மந்திர தந்திரங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில கிடையவே கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனுடைய வசனத்தை கேட்டு வாழ்க்கையாய் மாற்றி அதன்படி நடக்கிறதுனால கிடைக்கிற ஆசீர்வாதத்தை சோதரிப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வேற வார்த்தை சொல்லணும்னா விசுவாசத்தினாலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதனாலே ஆசீர்வாதத்தை பெறுவதுதான் கிறிஸ்தவ மார்க்கம். அதுதான் விசுவாச மார்க்கம். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் அனுபவங்களாய் கடந்த காலங்களிலே இருந்திருக்கிறது. நமது வேதத்திலே பல பேருடைய வாழ்க்கையிலே நாம் அதை பார்க்க முடியும். அப்போ இந்த பார்க்கிற இந்த பகுதியை கவனிச்சு பார்த்தீங்கன்னா 3 காரியங்களை நம்ம பார்க்க முடியும். ஒன்று விசுவாசம், கீழ்ப்படிதல், அப்புறம் ஆசீர்வாதம். இதான் அடிப்படை. விசுவாசம் எப்படி வருது? கேட்கறதுனால வந்துச்சு. கீழ்ப்படிதல் எப்படி வந்துச்சு? அந்த விசுவாசத்தினாலே அந்த வேலைக்கு வாழ்க்கையை மாற்றி அது செய்ததுனாலே கீழ்ப்படிதல் வெளிப்படுகிறது. புரிகிறதா? சொன்னது புரியுதா? விசுவாசம்ங்கிறது என்ன? கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறதுனால கிடைக்கிற ஒன்று. விசுவாசம் கேள்வினாலே வரும். இந்த விசுவாசத்தை குறித்து எபிரேயர் ரொம்ப அழகா சொல்றார். விசுவாசம் என்பது காணப்படாதவர்களுடைய நிச்சயமா இருக்கிறது அப்படிங்கிறார். நம்புறதுல உறுதியும் காணப்படாதவரையும் நிச்சயமா இருக்குங்கிறார். இது எப்படி கிடைக்குது? கேள்வினாலே வரும். தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுனாலே நமக்கு வருகிறது. அப்போ இங்கே உபாகமத்திலே வாசிக்கும் அவர் சொல்லுகிறார், என் நியாயங்களை நீ கேட்டு. அப்ப அதை கேட்கும் போது நமக்குள்ள என்ன உண்டாகும்? விசுவாசம் வரும். இந்த விசுவாசத்தினாலே அந்த வார்த்தையை சத்தியத்தை வாழ்க்கையின் அனுபவம் மாற்றி அந்த விசுவாசத்தை கொண்டு கீழ்ப்படிய வேண்டும். ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிய வேண்டும். அந்த கீழ்ப்படிதல் நமக்குள்ள வந்துருச்சுன்னா அடுத்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்ப விசுவாசத்தை போக்குறதும் முடிக்கிறதும் கர்த்தர். ஆனா விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்துல இருக்கிறது. கீழ்ப்படிய வேண்டியது நம்மிடத்துல இருக்கிறது. அப்போ தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அப்போ உங்களுக்கு எனக்கும் தேவன் ஒரு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். இந்த விசுவாசத்தினாலே இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நானும் கேட்க வேண்டியவராக இருக்கிறோம். அப்படி கேட்டு வேத வசனத்தின் அடிப்படையிலே நீங்கள் நானும் செயல்பட ஆரம்பிக்கும் போது தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த விசுவாசங்கிறது எது மேல விசுவாசத்தை வைக்கணும்? தேவனுடைய வார்த்தை மேலே விசுவாசம் வைக்க வேண்டும். இந்த விசுவாசம் எப்படி நமக்கு வருகிறது? கேள்வியினாலே விசுவாசம் வருகிறது. சோத்ரம், கேள்வியினாலே விசுவாசம் நமக்கு வருகிறது. இந்த விசுவாசம் முதலாம் பார்த்தோம், நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களுடைய நிச்சயமா இருக்கிறது ஒரு வரையறையை எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே அவர் எழுதுகிறார். இப்போ இதுக்கு அடுத்து நீ கவனிச்சீங்கன்னா அதே எபிரேயர் சொல்றாரு, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை வச்சு இந்த விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் அதனாலே உண்டாகிற ஆசீர்வாதத்தையும் இங்கே எபிரேயர் ரொம்ப தெளிவா எழுதுகிறார். இந்த 3வது வாழ்க்கையில எப்படி இருக்குதுன்னு எழுதுகிறார். நீங்க 8ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 11:8. எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே
விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். தான் போகிற இடம் இன்னதென்று அறியாதபடி புறப்பட்டு போனான். முதல்ல அவருக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. தேவன் அவரை அழைச்சார். அப்ப எங்க போறோம்னு கூட தெரியாம கீழ்ப்படிந்தார். விசுவாசம் இருந்துச்சு, கீழ்ப்படிதல் வந்திருக்கிறது. இந்த விசுவாசமும் கீழ்ப்படிதல் எப்படி வருதுன்னா, எங்க போறோம் தெரியலனா கூட தேவன் சொல்லிவிட்டா நான் போறேன், தேவன் அழைத்து விட்டார் நான் போறேன், அவ்வளவுதான். இங்க மூளை ஒண்ணு சொல்லும், சொந்தக்காரங்க ஒண்ணு சொல்லுவாங்க, நம்ம அனுபவம் ஒண்ணு சொல்லும், ஒரு படிப்பு ஒண்ணு சொல்லும், அதெல்லாம் அவங்க நினைக்கவே இல்லை. இதான் விசுவாசம். நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே தேவன் அழைத்த போது எங்க போறோம்னு தெரியலனா கூட கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனார். என்ன நடக்குது? விசுவாசம் செயலிலே வெளிப்படுகிறது. The faith became the action. இந்த விசுவாசம் என்ன ஆச்சு? இப்போ செயலாய் மாறிற்று. இந்த விசுவாசம் செயலா மாறுதே, இதுக்கு பேர் தான் கீழ்ப்படிதல். The obedience can be defined as the faith became as the action அப்படின்னு சொல்லலாம். அப்போ கீழ்ப்படிதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, விசுவாசம் செயல்ல வெளிப்படுது, இதுக்கு பேர் தான் கீழ்ப்படிதல். எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? கீழ்ப்படிதல்னா என்னது? விசுவாசம் செயல்ல வெளிப்படுறதுக்கு பேர் தான் கீழ்ப்படிதல். நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம்? கர்த்தரை விசுவாசிக்கிறோம்னு சொல்றோம், ஆண்டவரை விசுவாசிக்கிறோம்னு சொல்றோம். இந்த கொரோனா காலகட்டத்திலே தேவன் சில காரியங்களை சொல்லும் போது நாம் அதுக்கு கீழ்ப்படுகிறோமான்னு பார்க்கணும். ஆவிக்குரிய காரியங்களே, ஊழியத்துக்கு எடுத்த காரியங்களே, நீங்கள் நானும் எப்படி இருக்கும்? விசுவாச வீரர்கள், ஆராதனை வீரர்கள், அவங்கள நீங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. சோத்திரம். ஒருத்தன் சொன்னா, தம்பி அங்கடா என்னன்னு சொல்றேன், அவன் சொல்றேன், ஒரு சின்ன தம்பி, அவன் சொல்றான், எதையும் சாதிப்போம், நாங்கள் குட்டி தெய்வங்கள், நாங்கள் குட்டி கடவுள்கள், நாங்கள் கடவுள்கள் அப்படின்னா. அப்போ ஒருத்தவங்க கேட்கிறாங்க, நீ கடவுள் தானப்பா, இந்த கொரோனாவை கொஞ்சம் தடுக்க கூடாதா அப்படிங்கிற. அப்ப அவன் சொல்றாங்க, எங்க பொசிஷனுக்கெல்லாம் எங்க ரேங்குக்கெல்லாம் இந்த கொரோனால ஏமாத்துறான் அப்படிங்கிற. எங்களுக்கு தகுதியானதே இல்லை. எங்க போனாங்கன்னே அவங்கள தெரியலையா? சோத்திரம். கர்த்தரை அறியாதவனுக்கு இருக்கிற தைரியம் கூட இந்த விசுவாச வீரர்கள், ஆராதனை வீரர்கள், குட்டி கடவுள்களுக்கு இல்லாம போச்சு. அப்ப என்ன ஆச்சு? விசுவாசங்கிறது என்னது? சும்மா வாய் சொல். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, வாயில வடை சொல்றாங்கன்னு. வாயில வடை சொல்றது இது ஐயா, அது மேடைக்கு நல்லா இருக்கும், 4 பேருக்கு பேசுறதுக்கு நல்லா இருக்கும். சத்திய வேதம் சொல்கிறது, விசுவாசமானது செயலிலே வெளிப்பட வேண்டும். ஆபிரகாம் விசுவாசிச்சாருன்னா அது கீழ்ப்படிந்து காட்டுனார். ஹல்லேலூயா. வாதையும் கூடாரத்தை அணுகாதுங்கிற வசனத்தை விசாரிக்கிறோமா, விசுவாசிக்கிறோமா? கண்டிப்பா நமக்கு அணுகாது. அது செயல்ல காட்டணும். சோத்திரம். சும்மா அது பேசுறது ஒண்ணும், வாழ்க்கை வேற ஒன்றா ஒரு காலமும் இருக்கக்கூடாது. விசுவாசம் செயலிலே வெளிப்பட வேண்டும். சோத்திரம். சகோதரி ஒருத்தவங்க சொன்னாங்க, பீஸ் கட்டணும் அதெல்லாம் சொல்லிட்டாங்க, என்ன செய்யணும் தெரியல, நைட்ல உட்காந்து ஜெபம் பண்ணணும், நடுவே காசே இல்லையே அப்படின்னு ஜெபம் பண்ணணும். காலையில பார்த்தா ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, சீட்டு விழுந்திருக்கு, வேற ஒருத்தவங்களுக்கு விழுந்திருக்கு, உங்களுக்கு வேணுமா அப்படின்னு வந்து கேட்டாங்க. சோத்திரம். அது சொன்னாங்க, இப்படி நிறைய காரியங்கள் கர்த்தர் அற்புதமா செய்தாங்க கொரோனா காலத்துல. கண்டிப்பா செய்வேன். தேவன் தம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தினாலே கீழ்ப்படியும் போது, தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தையும் அவருடைய கீழ்ப்படுதலையும் கனப்படுத்தும்படி கண்டிப்பா அவர் கிரியை செய்கிற ஆண்டவர், அவர் ஆஸ்வதிக்கிற ஆண்டவர். இங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அதான் நடந்துச்சு. அவர் விசுவாசித்தார், கீழ்ப்படிந்தார், அவர் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டார். இதுல இன்னொரு காரியமும் கவனிங்க, ஆசீர்வாதம் எங்க இருந்தா வருது? ஆண்டவருக்கு இருந்துதான் வருது. அதுக்கு தான் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும் போது தேவன் ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்கிற கர்த்தர். யாக்கோபு தம்முடைய நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமா
17 வசனம் தான் வாசிங்க. 1:17 வாசிங்க. நன்மையான எந்த ஒரு ஈவும் பூரணமான எந்த வரமும், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்போ the source of blessing is the Lord only. நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு ஆதாரம் எதுன்னு பார்த்தோம்னா அது கர்த்தர் மாத்திரம் தான். சோத்ரம். ஒரு வழி இல்லையா, எப்படி சமாளிக்க போறோம் தெரியல அப்படின்னு யோசிக்கும் போது சத்திய வேதம் நமக்கு சொல்கிறது கர்த்தர் உன் தேவைகளை சந்திக்கிறார். தேவன் நம்முடைய தேவைகளை ஆச்சரியமாய் சந்திக்கிறார். சோத்ரம். யாருக்கு சந்திக்கிறார்? விசுவாசித்து கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு சந்திக்கிறார். சோத்ரம். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள் வேதம் சொல்கிறது. வஸ்திரங்களை அல்ல, இருதயங்களை கிழித்து மனம் திரும்புங்கள் சந்திக்க சொல்லுது. அப்ப நீ வெறுமனை கேட்கறது இல்லை, கேட்கறது எல்லாரும் கேட்கிறாங்க, அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. சோதரம். எபிரேயர்கள் யூதர்கள் சொல்லுவாங்க, அன்னைக்கு அந்த சினாய் வனாந்தரத்திலே தேவன் பேசும்போது, யாத்ராகமும் 19ஆம் அதிகாரம் அதுல நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் பேசுற சத்தம் உலகம் முழுக்க கேட்டுச்சான். சங்கீதத்துல சொல்லிருக்கே அதை பத்தி உலகமெல்லாம் கேட்டுச்சான். ஆனா கீழ்படுத்தது நாங்க மாத்திரம் தான் அப்படிங்கிறார். 19:8 அந்த வசனம் சொல்லும் போது, நீங்க கீழ்படுவீங்களா அப்படின்னு கேட்கும் போது நாங்க அப்படியே செய்வோம் கீழ்படுத்தி யார் தான் சொன்னாங்களா? இஸ்ரவேலர் தான் சொன்னா நம்ம பெருமையா சொல்லுவோம். இன்றைக்கு கேட்கறதுக்கு ஆட்கள் நிறைய இருக்காங்க. இந்த வார்த்தையை அநேகர் கேட்கறீங்க, ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கீழ்படுகிறமான யோசிப்பாங்க. யார் கீழ்படுகிறார்களோ அவருக்கு தான் தேவன் இந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அப்ப நம்ம ஆசீர்வாதத்துக்கான ஆதாரம் ஆண்டவர். அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் நமக்கு விசுவாசத்தோடு கூட நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அதுக்கு நல்ல ஒரு உதாரணமாய் ஆபிரகாமை எபிரேய வாக்கியம் நமக்கு காட்டுகிறார். இதுல இந்த கீழ்ப்படிதல், விசுவாசத்தினாலே கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய சுயம், நம்முடைய மாமிசம், நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய திட்டம் அல்லது மற்றவங்க நமக்கு சொல்லுகிற ஆலோசனைகள், இது எல்லாம் விட மேலானதுதான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம். இப்ப கர்த்தர் சொல்லுகிறார் மன்னிச்சிரு அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். அவரை மன்னிக்கணும்னு சொல்லும் போது நம்முடைய அனுபவம் ஒண்ணு சொல்லும், இவன் யாரா மன்னிக்க போற, இவன் உனக்கு விரோதமா எவ்வளவு பேசினான் தெரியுமா, இவன் என்னெல்லாம் செஞ்சா தெரியுமா, உள் மனசுக்கு நம்முடைய அனுபவம் பேசும். பக்கத்துல உள்ள ஆள் சொல்லுவாங்க, ஐயோ அவனுக்காக செய்ய போறீங்க அப்படின்பாங்க. பிசாசு ஒண்ணு சொல்லுவோம். அப்ப அநேக சத்தங்கள் நம்ம சுத்தி கேட்கிறது. ஆனால் இல்ல கர்த்தருடைய வார்த்தையை மன்னிக்க சொல்லி இருக்கிறேன். கவனிக்கணும். சமாதானமாக வேண்டுமானால் நம்ம 2 பேரும் தேவை, நம்மளும் எதிரியும் தேவை. சமாதானம் 2 பேரும் வரணும். ஆனா மன்னிக்கிறதுக்கு அது எதிரி தேவையே இல்லை, நம்மளை பயக்கிறவன் தேவையே இல்லை. மன்னிப்பு வந்து நம்மை சார்ந்தது, நம்ம தனிப்பட்டதை சார்ந்தது. சில பேர் சொல்லுவாங்க நான் ரெடி, ஆனா அவங்கதான் அது வரல அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்கதான் ஒத்து போக மாட்டேங்காங்கன்னு சொல்லுவோம். அது சமாதானத்திற்கு. அதனால வேதம் சொல்கிறது கூடுமானால் யாவரோடும் சமாதானமாக இருங்கள். கூடுமானால், ஏன்னா எதிர்பார்த்தியோ வரணும், நம்ம கூடுமானால். ஆனா மன்னிப்பதற்கு அப்படி இல்லை, மன்னிப்பது நம்மை பொறுத்தது. அந்த தகுதியானவங்களோ தகுதி இல்லாதவங்களோ அது முக்கியம் இல்லை, மன்னிக்க வேண்டியது நாம. சரி, அப்போ இப்படி தேவன் வேதம் சொல்லும் மன்னின்னு சொல்லும் போது மற்றவங்க முடியாதுன்னு வேண்டாம் வாங்க, நம்ம அனுபவமும் புத்தியும் நாசமும் கூடாதுன்னு சொல்லும். இந்த இடத்துல நம்ம கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறோமா, இந்த சுற்றுப்புற சூழ்நிலைக்கு வார்த்தைகள் கீழ்ப்படுகிறோமாங்கிறதா மிக முக்கியம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமே ஆனால் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய சொந்த அனுபவத்தை, அது சொந்த மாம்சத்தை, சொந்த திட்டங்களை, சொந்த தீர்மானங்களை, சொந்த வாஞ்சையை அல்ல, தேவனுடைய திட்டங்களையும் தேவனுடைய தீர்மானங்களையும் தேவனுடைய கட்டளையும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் விசுவாசத்தினாலே உண்டாகிற கீழ்ப்படிதல். அப்போ இந்த விசுவாசம் தேவனுக்கு கீழ்ப்படுகிற விதமாய் நம்மளை மாற்றுகிற ஒன்றாய் இருக்கிறது. அடுத்து இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஆபிரகாமை பத்தி தான் இங்க எழுதுகிறார். யாரு? பவுலுடைய எழுதுகிறார். விசுவாசத்துக்கு நல்ல ஒரு உதாரணம் ஆபிரகாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்.
இது ஏசாயாவும் அவருக்கு கையாளுகிறார். புதிய ஏற்பாட்டிலே எபிரேயர் சொல்றாரு, பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா சொல்லுகிறார். ஏசாயா 51ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்க. ஏசாயா 51 முதல் 2 வசனங்கள். கர்த்தர் சொல்கிறார், நான் உங்கள் ஏசாயா 51 முதல் 2 வசனங்கள். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கவனிங்க, யாருக்கு சொல்றார்? நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் அப்படிங்கிற சோத்ரம். பிரஜாதியாருக்கு கர்த்தரை அறியாதவர்களுக்கு எழுதப்பட்டதல்ல, வேத வசனத்தை நம்பி வேத வசனத்தை விசுவாசங்களுக்கு எழுதப்பட்ட வசனம். இது என்ன சொல்லுது? நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்க. அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீங்கள் எனக்கு செவி கொடுங்க. நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்க. நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்னு திரும்பி பாருங்க அப்படிங்கிறார். அதான் நீங்க திரும்பி பாருங்க, அதோட அர்த்தம். உங்களுடைய ஆரம்ப காலத்தை நோக்கி பாருங்க, கடந்த காலத்துல எப்படி இருந்தீங்கன்னு பாருங்க. நீங்க அப்படின்னு நம்மள சொல்றாரு. அடுத்து சொல்றாரு உங்கள். அப்ப நீங்கள் சொல்றவரு இப்ப உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும். அப்ப நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு எனக்கும் ஒரு தகப்ப ஸ்தானத்துல யாரை கொண்டு வைக்கிறார்? ஏசாயா ஆபிரகாமை வைக்கிறார். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்க. இப்போ முதல்ல என்ன சொன்னாரு? நீங்க எங்க இருந்து வந்தீங்க நோக்கி பாருங்க. இப்ப சொல்றாரு ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்கப்பா. உங்களுக்கு குறிப்பிடாதவங்க அவங்கள நோக்கி பாருங்கன்னு சொல்லிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா ஆபிரகாமை ஹைலைட் பண்றாரு. அவனை 4 அவனை வருதாங்க இல்லையா? ரொம்ப முக்கியம் பத்தி பேசுறாரு. அவனை ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்தவர் யாரு? நான். கர்த்தர் அழைக்கிறார். யாரை அழைக்கிறார்? ஆபிரகாம். எப்போ அழைச்சாரு? தனி மனிதனா, ஒரு individual person. When he was a single man, the Lord our God called him. தனி மனுஷனை தேவன் அழைத்தார். அவன் ஒருவனாக இருக்கையில் நான் அவனை அழைத்து அப்படி சொல்றாரு. அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அதாங்க எபிரேயர் சொல்லுகிறார், தன் போகிற இடம் என்னதென்று தெரியாது இருந்துங்கிறார். போற இடம் எதுன்னு அறியாமலே அவர் புறப்பட்டு போனார். ஏன்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார், கர்த்தருடைய அழைப்பை கேட்டார். அப்ப இங்க ஒருவனாய் இருந்த நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமை தேவன் அழைத்து அவர் ஆசீர்வதிச்சார், அவரை பெருக பண்ணார். அப்ப இன்னைக்கு நாமளும் கூட தனிப்பட்டவர்களாக இருக்கலாம், சிங்கிளாக இருக்கலாம், தனி மனிதனாக நாம் இருக்கலாம், ஒரு குடும்பமாக இருக்கலாம், ஒரு சபையாக இருக்கலாம், அதனுடைய எண்ணிக்கையிலே குவான்டிட்டியிலே நம்ம குறைவானவர்களாக இருக்கலாம். ஆனா வேத வசனம் சொல்கிறது, நீங்கள் நானும் விசுவாசித்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்மை அழைத்த கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து வைத்துவார். ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்துங்கிறார். யோசித்து பாருங்க. இந்த ஏசாயா 51 பேசும்போது யார்கிட்ட பேசுகிறார்? ஆபிரகாமுடைய சந்ததிகிட்ட பேசுகிறார். இன்னைக்கு அவங்க பெருத்த ஜனம் 12 கோத்திரமா மாறி போனாங்க. லட்சக்கணக்கான மக்கள் அங்க இருக்கிறார்கள். அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க எப்படி வந்தீங்கன்னு திரும்பி பாருங்க. நீங்க தோண்டி எடுக்கப்பட்ட அந்த துறவை பாருங்க, நீங்க வெட்டி எடுக்கப்பட்ட அந்த குழியை நோக்கி பாருங்க, நீங்க எப்படி வந்தீங்கன்னு பாருங்க. உங்க முற்பிதாவாகிய ஆபிரகாம் தனி மனிதனாய் இருந்தார். தனி மனிதனாய் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வதித்தேன். அன்பான தேவ ஜனமே, நீங்கள் நானும் இப்படி ஃபீல் பண்ணது, நம்ம எப்படி ஃபீல் பண்றோம்? ரொம்ப லோன்லியா இருக்கும், தனியா இருக்கும், எங்களுக்கு யாரும் இல்லை, எங்களை விசாரிக்க ஆள் இல்லை, எங்களுக்கு உதவி செய்ய ஆள் இல்லை, எங்களுக்கு எதிரால என்ன ஆகுமோ? சத்திய வசனம் சொல்கிறது, நீங்கள் நான் வார்த்தையை விசுவாசித்து
அதை கை கொண்டு அதன்படி செய்யும் போது, அதன்படி நடக்கும் போது தேவன் உங்களை என்னை ஆசீர்வதிக்கிறவர். அப்ப ஆபிரகாமை ஆசீர்வதித்த அந்த கர்த்தர் நம்மளையும் ஆசீர்வதிக்கிறவர். அதனாலதான் இன்னைக்கு சிவன் பார்த்து சொன்னாரு, உங்க தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்றெடுத்த சாராளை நோக்கி பாருங்க. எதுக்கு? நம்ம விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண, நம்முடைய விசுவாசத்தை உறுதியாய் கட்ட, நமக்கு ஒரு நம்பிக்கையும் தைரியத்தை கொடுப்பதற்கு அன்றைக்கு சொன்னார். So we have to look upon our forefather Abraham and Sarah. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே தேவன் நமக்கு அதைத்தான் எதிர்பார்க்கிறார். சோத்ரம். அப்போ நம்ம வெறுமனே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா வெறுமனே சோத்ரம் சோத்ரம் சொல்லிக்கிறதுனால இல்ல, கர்த்தரை நம்ம துதிக்க வேண்டும், போற்ற வேண்டும், மகிமைப்படுத்தணும், எல்லாம் தேவை. எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவன் மேல விசுவாசமும், அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையாய் மாறி அந்த விசுவாச வாழ்க்கையினால்தான் வார்த்தையின்படி எல்லாவற்றையும் செய்தவர்களாய் மாற வேண்டும். அப்பதான் தேவன் நமக்கு கிரியை செய்வார். விசுவாசத்தை குறித்து வேதம் சொல்கிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப நீங்க நம்ம விசுவாசம் எப்படி வரணும்? வெளிப்படணும். நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அவருடைய வருகையை விசுவாசிக்கிறேன், அவருடைய செய்கிற அற்புதங்களை விசுவாசிக்கிறேன்னா அது வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே என்றைக்கும் வெளிப்பட வேண்டியதா இருக்கு. இங்க பாருங்க, ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். தேவன் வாக்கு பண்ணின தேசத்துக்கு இஸ்ரவேல் போகிறாங்க அப்படிதானே? மோசேயின் கீழாய் கர்த்தர் கொண்டு போறார். அப்போ தேவன் வாக்கு பண்ணி அவங்களை கொண்டு போறார். இப்போ அப்படி போனா கூட அங்க கீழ்ப்படுதல் தான் முக்கியங்கிறார். பாலும் தேனும் ஆறாவது ஒரு தேசம், போய் கால வச்சுன்னா போதும், எல்லாம் உனக்கு அப்புறம் இஷ்டப்படி வாழலாம் அப்படின்னு சொல்லல. தேவன் தான் ஆஸ்வதிக்கிறார், தேவன் தான் கொண்டு போறார், தேவன் தான் பங்கிட்டு கொடுக்கிறார். ஆனாலும் அங்கேயும் நீ கீழ்ப்படியணும் தான் சொல்றார். உங்களுக்கு புரியுறதுக்காக உபாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்கும். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12-13. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அந்த கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசமா? தேவன் விசாரிக்கிற தேசம். மனுஷரை நம்ம விசாரிப்போம். வேதம் எழுது கர்த்தர் எந்த தேசத்தை கொடுத்திருக்காரோ அந்த தேசத்தை விசாரிப்பாராம். அப்போ உங்களே என்னையும் நீ கோயில்பட்டில வச்சிருந்தாருன்னா இந்த கோயில்பட்டியை விசாரிக்கிறவர் ஒரு தேவனாகிய கர்த்தர், கோயில்பட்டிக்கு நன்மை செய்கிறவர் தேவனாகிய கர்த்தர். ஒரு சிங்கிள் யோசேப்பு நிமித்தம் முழு எகிப்தையும் தேவன் ஆசீர்வதிச்சது உண்மையானால், இஸ்ரவேல் ஜனங்கள் நிமித்தமாய் அன்றைக்கு கானானை தேவன் விசாரிக்கிறது உண்மையானால், நீங்க நானும் வாழ்கிற பகுதியை தேவன் விசாரிப்பார். அவர் சொன்னார், நான் உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அது மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல இருக்கும், சனிக்கிழமைக்கு இருக்காது அப்படின்னு இல்லை. எல்லா நாளும் தேவன் நம்ம இருக்கிற இடத்து மீது கண்களை வைத்து நம்ம விசாரிக்கிற ஆண்டவர். அவர் எப்பயும் நம்ம தனியா இருக்க விடுகிறது இல்லை, எப்பயும் நம்மளை விசாரிக்காமலும் அவர் விடுகிறது இல்லை. தேவன் சரியாய் நம்ம விசாரித்து நம்ம என்ன நடத்துகிற ஆண்டவர். சோத்ரம். சோ அப்படிப்பட்ட ஒரு தேசம் இல்லையா? அப்படி ஒண்ணு ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனாலே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் தேசம் அது. அந்த தேசத்தை பத்தி அவர் சொன்னார் பாருங்க. அந்த தேசத்தை பத்தி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவர் சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தான் அப்படிங்கிற அந்த தேசம். அப்படி தேசப்பா தேவனது பாலும் தேவனோட தேசம் மாற்றிருக்கிறார். நீங்க எந்த ஆசிராத் தேசம் கர்த்தர் விசாரிப்பார், கட்டளை வைக்கப்பட்டிருக்கோம், அதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் நான் உனக்கு கற்பிக்கிற கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தான் அப்படிங்கிற அப்புறம் ஆசீர்வாத பற்றி போற. அப்ப எங்க இருந்தாலும் சரி கீழ்ப்படிதல் தேவை. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியும். இந்த வார்த்தை அப்படி சொல்லாதல பாருங்க, அழகா மொழிபெயர்த்திருக்காங்க இந்த இடத்துல. நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற அப்படிங்கிற, சொல்லுகிறேன்னு சொல்லல, கற்பிக்கிற. கற்பித்தல் வேற, சொல்றது வேற. சொல்றதுன்னா just for information we are sharing the figures, that's all. அதான் சொல்றது. ஆனா கற்பித்தல் அப்படின்னா எஜுகேட் பண்றது. So we have to learn from the master, one who teaches, one who trains us. அதான் வார்த்தைக்கு அர்த்தம். அப்ப கற்பித்தல் அப்படின்னா இப்ப
பாருங்க, வீட்டுல ரொம்ப படிச்சு பாருங்க. சும்மா இதை பார்த்துட்டு சொல்லிட்டு போயிடல. கர்த்தர் பட்டியல் போடுறாரு, இப்படி செஞ்சா உனக்கு இது நடக்கும், இப்படி செஞ்சா அது நடக்கும். All the blessings of the Lord are conditional, நிபந்தனைக்கு உட்பட்டது. எல்லாம் if condition தான். if போட்டுதான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அப்போ நம்ம தேவன் ஒரு இடத்துல வைத்திருக்கும் போது, அது நம்ம இருக்கிற வீடா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், எங்க இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படியும் போதுதான் இந்த சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு சொந்தமாய் மாறும். அப்ப கீழ்ப்படிதல் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இங்க வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் உள்ள போய் சொல்றேன். அப்ப இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வர வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? விசுவாசித்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போ தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்ப இந்த ஆசீர்வாதம் எங்க இருந்து வருது? யாக்கோபு அழகா சொல்றாரு, அது ஆண்டவரிடத்துல மட்டும்தான் வருது. நமக்கு சோர்ஸ் எங்கதான் இருக்குது? the source of the blessing எங்க இருக்குது? ஆண்டவர்கிட்ட தான். அதனாலதான் சங்கீதக்காரர் ரொம்ப அழகா சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு ஆசீர்வதிக்கிறவர் தேவன் தான், நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறவர் தேவன் தான் சொல்லும் போது நம்ம கண்ணு எப்ப எங்கதான் இருக்கணும்? கர்த்தருக்காக மட்டும்தான். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் 121 சங்கீதமா 121 சங்கீதம் 1ஆம் வாக்கியம் சொல்லுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வேலைக்காரனின் கண்கள் எஜமானின் கைகளை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் எஜமானின் கைகளை நோக்கி இருக்குமா போல உண்டு. அப்ப நம்ம கையை எதான் நோக்கி இருக்கணும்? சோதனை சனிக்கிழமை வந்துருச்சுன்னா தீபியாச வேலை செய்யறவங்க எல்லாம் யார் கையை நோக்கி பார்ப்பாங்க? தீபியாச முதலாளியே எங்க வைப்பாங்க. சம்பளம் வரணும், சனிக்கிழமை 6 மணி ஆயிடுச்சு, எப்போ வருவாரு? வேலை முடிக்கிறதுக்கு வந்துருவாரா? சம்பளம் போட்டுவாரா? யார் பார்ப்பாங்க? வேலை செய்ததுக்கு காரணமா இருந்து தீபியாசு முதலாளியை பார்க்கிறாங்க. ஆனா உங்களுடைய கண்கள் எங்க இருக்கணுமா? எல்லா மனுஷனுடைய கண்கள் எங்க இருக்கணுமா? கர்த்தரிடத்துல இருக்கணும். நம்ம எல்லாம் அவருடைய வேலைக்காரர், அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்ல போனார், அவருக்கு சொந்த ஜனம், அவருக்கு உறவுக்காரர்கள். நம்ம உரிமையோடு கேட்கக்கூடிய ஒரே ஒரு இடம் தேவசமம் மாத்திரம்தான். அவர் நம்ம கேட்கலாம். அப்ப நம்ம அவருடைய கண்கள் அவரை நோக்கி தான் பார்க்கணும். அது எப்படி பார்க்கணும்? விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அவருக்கு கீழ்ப்படி, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை நோக்கி பார்க்கணும். அவர் காரியம் நம்ம சொல்லியிருக்கிறாரு, அவர் சொன்ன காரியத்துல எதையும் கேட்காம வெறுமனே காசு படுத்த மாத்திரம் அவரை பார்த்துட்டு இருந்தா நமக்கு ஒண்ணு கிடைக்கும். சோத்திரம். அப்ப அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தினால கீழ்ப்படிந்து அவர் நோக்கி பார்க்கும்போது தேவன் நமக்கு இதை கொடுக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா, இப்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நம்ம விசுவாசிக்கிறோம், கீழ்ப்படுகிறோம், தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். எப்படி விசுவாசிக்கிறோம்? தேவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து அதனுடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாற்றி நாம் அதற்கு கீழ்ப்படிந்து அதனால தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். இப்படி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றதுக்கு பின்னால சில நேரங்களில் நமக்கு ஆசீர்வாதத்துக்கு காரணம் ஆண்டவர் என்பதை மறந்து விடுகிறோம். பல நேரங்களிலே நாம் அதை மறந்துடுறோம். அதனால ஆண்டவரை மையப்படுத்த தவறுகிறோம். கொஞ்சம் உயர்த்தப்பட்ட உடனே, கொஞ்சம் ஆசீர்வாதத்தை பயன்படுத்த இந்த நேரத்தில் வந்த உடனே நம்ம ஆண்டவரை மறந்து விடுகிறோம். நீங்க ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பிங் கேட்டேன் காலையில, அதை ஊழியக்காரன் தான் நான் அனுப்பியிருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அனுப்பி தரேன். அதுல ஆண்டவரை அறியாத ஒரு அம்மா சொன்ன சில காரியங்கள் இருக்கிறது. அது சொல்லுது, எனக்கு எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் சரி நம்முடைய கருத்துக்களை அப்படியே சொல்லிட்டே போயிட்டே இருக்கும். எந்த நேரம் கிடைச்சாலும் சரி நம்முடைய கருத்துக்களை அப்படியே சொல்லிக்கிட்டே போகணும் அப்படிங்குது. அது சொல்லுது, போற போக்குல வீசிட்டு போயிடும். அது பிளேட வச்சு ஒரு மரத்துல ஒரு கோடு போட்ட மாதிரி, ஒரு செடி மேல ஒரு கோடு போட்ட மாதிரி, யாருக்கும் தெரியாது அதுல ஒரு கோடை போட்டு போயிட்டாங்கன்னு. காலைல உட்காந்து செடி குப்புற விழுந்துரும் அப்படிங்குது, காய்ச்சி போயிடும் அப்படிங்குது. சொல்லுது புரியுதா? அப்ப நம்ம எல்லா இடங்களிலும் எந்த இடமா இருந்தாலும் கர்த்தரை மாத்திரம் உயர்த்தவளா இருக்க வேண்டும். அது குறித்து ஓசியா சொல்கிறார். ஓசியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எப்படி சொல்கிறது? தனக்கு நான் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவர் என்றும், தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெரிதும் பண்ணினோர் என்றும் அவள் அறியாமல் போனான். அவைகளை அவர்கள் பாகாலுடையதாக்கினார்கள். இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்படும் போது தனக்கு திராட்சரசத்தையும் தானியத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவர் ஆண்டவர் மறந்துரு. தனக்கு வெள்ளியும்
பண்ணியும் பெருக பண்ணது கர்த்தர்களை மறந்துட்டு தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்கிறது. அது பாகால்களை உயர்த்துகிறது. ஓசியா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் அப்படி சொல்லுகிறது. அப்போ மகிமையை வேற ஒருத்தர் கொடுக்கிறது. கவனிச்சீங்களா? இது மகிமையை வேற ஒருத்தருக்கு கொடுக்கிறது. இது தேவனுக்கு பிடித்தமில்லாத ஒன்று. தேவன் இதை அவர் அருவருக்கிறார். அப்போ we should not give the glory to other than God. கர்த்தரை தவிர வேற யாருக்கும் தேவனுடைய மகிமையை நாம கொடுக்க கூடாது. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் மேல போய் சில பேர் அடுத்தவங்களுக்கு மகிமையை கொடுக்கிறோம். சில பேர் ஆண்டவர் தான் ஆசீர்வாதத்தினுடைய மூல காரணங்களை மறந்துட்டு நமக்குள்ள பெருமை வருகிறது. நம்முடைய சொந்த திறமைகளை நம்ம பெருசா நம்ம நினைச்சுக்கிறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்ம இமயமலைக்கு மேல ஏறி நின்னாலும் நம்ம 5 அடினா 5 அடி தான். நான் இமயமலைக்கு மேல நின்னுட்டேன், உலகத்திலே நான் தான் பெரிய ஆளு, வளர்ந்தாரு, உயர்ந்தமான ஆளுன்னு சொல்ல முடியாது இல்லையா? நம்ம வேற 5 அடினா 5 அடி தான். தேவனுடைய கிருபையினால எங்க ஏறி நிக்கிறோம்? இமயமலை நிக்கிறோங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இத வேதத்தின் அடிப்படையில் இன்னொரு வசனத்தை கூட சொல்ல விரும்புறேன். ரொம்ப தெளிவாய் வேத வாக்கியம் சொல்கிறது. இதே உபாகமத்துல 8ஆம் அதிகாரம், உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17 18 வாசிங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17 18. என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுக்கிறது யாரா? கர்த்தர் தான் பலனை கொடுக்கிறார். அதனால ஏன் சமார்த்தியம், ஏன் சாமர்த்தியம், ஏன் படிப்பு, ஏன் திறமை, ஏன் கைப்பலன், இதனால நான் சம்பாதிச்சேன், இதனால மேல வந்துட்டேன் அப்படின்னு ஒரு இருதயத்தில் கூட சொல்லக்கூடாதுங்கிற ரொம்ப அழகா இருப்பாருங்க. நீ உன் இருதயத்தை சொல்லி கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையா இருந்துங்கிற ஒரு வார்னிங் கொடுக்கிற. உன் இருதயத்துல கூட என்ன நினைச்சிடாத, இது நான் தான் நினைச்சிடாத. சோத்திரம். இது கர்த்தர் உனக்கு கொடுத்ததுங்கிற. அப்ப நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய கைப்பலன் அல்ல, தேவனுடைய கிருபையினாலதான் இது நம்ம கிடைச்சிருக்கிறது. இத நீங்க சகரியால வாசிக்கும் போது இன்னும் ஆண்டு அழகா சொல்வாரு. சகரியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கும் போது not by might, not by power, but by my spirit அப்படின்னு. என்னுடைய பலத்தினாலும் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால்தான் எல்லாம் ஆகுது. அப்ப நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும், நமக்கு எந்த ஆசீர்வாதம் வந்தாலும் அது தேவனுக்கு தான் வருகிறது. அப்போ நமக்கு பலம் இல்லாவிட்டாலும், நமக்கு பராக்கிரமம் இல்லாவிட்டாலும், நம்மகிட்ட சாமர்த்தியம் இல்லாவிட்டாலும் தேவன் நமக்கு செய்கிறவர் என்பதை மறந்து விடக்கூடாது. அதே நேரத்தில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது எல்லாம் எனக்கு என்னால்தான் சொல்லிடக்கூடாது, வேற எங்கேயும் மகிமை கொடுக்கக்கூடாது. கர்த்தர் தான் இதை செய்தார் என்று கர்த்தரை நீங்கள் தான் உயர்த்த வேண்டும். இன்னும் ஒரு சில 2 வருஷத்தை பாஸ்தான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இதே யாத்ரா 11ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. இந்த கீழ்ப்படிதல் என்பது எப்படி உண்டாகிறது? நானே வாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கைக்கொள்ளுங்களேனா. இந்த கீழ்ப்படிதல் அது கைக்கொள்ளுதல் அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு பயத்தினால அல்ல. புரிந்துக்கணும். நீங்க விசுவாசிக்கணும், நீங்க கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லும் போது ஏதோ பயந்து போய் செய்யறது இல்லை. இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து. எப்படி கீழ்ப்படியணுமா? அன்பு கூர்ந்து கீழ்ப்படியணும். நீங்க பொதுவா சில பேர் நான் சொல்றதை பார்த்திருக்கேன். இந்த காணிக்கை விஷயங்கள் நிறைய பேர் பேசுவாங்க. பேசும்போது சொல்லுவாங்க, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிமா. அப்புறம் சொல்லுவாங்க, ஏழை கரங்கிறவர் கர்த்தரை கடன் கொடுக்கிறான் சொல்லியிருக்காங்க. பார்த்திருக்கீங்களா? சொல்லி 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 எப்படியாவது கொடுக்க வைக்கணும்ப்பா. சில சபைகள்ல நான் பார்த்திருக்கேன், ஒவ்வொரு மாசமும் முதல் 2 வாரமும் தசமபாகத்தையும் காணிக்கை போய் தான் பேசுவாங்க. ஒரு 1/4 மணி நேரம் பேசிட்டு அடுத்த செய்தியே கொடுப்பாங்க. இந்த அனுபவத்துக்கு தான் சொல்லுறேன், நான் பார்த்துருக்கிறேன். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், இது அடுத்தவங்க கம்பல் பண்ணி வருகிற ஒரு காரியம் இல்ல, பயத்தினாலே வருகிற காரியம் இல்ல, தேவன் மேல வச்ச அன்புனாலே வருகிற காரியங்கள் இதெல்லாம்.
சில காரியங்கள் பயத்தினாலே செய்யக்கூடாது, நம்முடைய அன்பினாலே செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்பதான் சொல்றாரு பாருங்க, உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அப்படிங்கிறார். உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து. அப்ப நம்ம எப்படி கீழ்ப்படியணும்? கீழ்ப்படிந்தது எப்படி? தேவன் மேல வச்ச அன்புனால கீழ்ப்படியணும். நம்ம ஆண்டவர்ப்பா, நமக்காக உயிரே கொடுத்தவரு, நம்மளை வாழ வச்சவரு, நம்மளை தூக்கி நிறுத்தவரு, நமக்கு ஒரு பொதுவாக கொடுத்தவரு, நம்ம கூட இருக்கிறவரு, நம்மளை பாதுகாக்கிறவர் என்று தேவன் மேல அன்பு வைத்து அவர் வார்த்தை கீழ்ப்படுகிறவரை பயந்து போயிருங்க. யோசனை சொல்லிச்சுப்பா, யோகம் சொல்லிட்டாங்க, இல்லைன்னா அடிச்சுடுவாங்க, கொண்டுருவாங்க, இப்படி பயம் கிடையாது. தேவன் மேல வச்ச அன்பினாலே நீங்கள் நானும் கீழ்ப்படியவர்களா இருக்கிறோம். சோ கடைசியாய் நான் ஆரம்பம் சொன்ன காலம் திரும்ப வைடப் பண்ண விரும்புறேன், தொகுத்து சொல்லி வைடப் பண்ண விரும்புறேன். இன்னைக்கு நமக்கு 3 காரியங்கள் தேவை. விசுவாசம், அதனாலே உண்டான ஒரு கீழ்ப்படிதல். இந்த 2 நமக்குள்ள இருப்பானால் நமக்கு தேவையான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். விசுவாசம் எப்படி வருது? கேள்வினாலே வருகிறது. இந்த விசுவாசத்தை தேவனுடைய வார்த்தையினாலே கேட்டு நீங்கள் நானும் அந்த தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளும் போது நம்ம கீழ்ப்படிதல்ங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்ல கடந்து போகிறோம். இந்த கீழ்ப்படிதல் என்பது விசுவாசத்தினுடைய செயல்பாடு தான் அந்த கீழ்ப்படிதலா இருக்கிறது. உண்மையான விசுவாசம் உள்ளவங்க அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நானும் கீழ்ப்படிய வேண்டும். இந்த விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினால வருது. அந்த தேவனுடைய வார்த்தையினால கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் நானும் கீழ்ப்படிய வேண்டும். அப்ப விசுவாசத்தை கீழ்ப்படியும் போது தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். ஜோமனமா எல்லாம் தேவசம் வந்து நோக்கி பார்ப்போம். நம்முடைய தேவன் மாறாதவர், அவருடைய வார்த்தைகளும் மாறாதா இருக்கிறது. ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற எங்கள் கர்த்தாவே, உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். நீதாய ஆசீர்வாதத்தின் ஆதாரம், நீதாண்டவரே ஆசீர்வாதத்தினுடைய ஊற்று, நீதாண்டவரே ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வார்கள் சொல்கிறதே. நீங்க நாமளும் முகத்தை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுபடிக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிபந்தனைக்கு உட்பட்டது என்று வேதம் சொல்கிறதே. நாங்களும் கூட ஆண்டவரே இந்த நிபந்தனைகளை புரிந்து கொண்டு அதன்படி செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தாவே, நீர் எங்களோடு விடுகிறோம். இந்த வசனத்தை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். அதுக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு பலன் தாரும். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டு விசுவாசத்தை வளர்ந்து அதனாலே எங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. தடையாக இருக்கிற சகல காரியங்களும் இயேசு நாமத்தில் முறிக்கப்படட்டும். எங்கள் விசுவாசம் வளராதபடிக்கு ஆண்டவரே, எங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியாதபடிக்கு தடை செய்கிற எல்லா அந்தார சக்திகளும் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக. விசுவாசத்தை இழந்திருக்கிற சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விசுவாசமும் நசரேயனாகிய இயேசு நாமத்தினால் இந்த நாளில் வர்த்திக்கப்படுவதாக. அற்ப விசுவாசங்கள் மாறட்டும் ஆண்டவரே. மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசங்களை கர்த்தரினால் ஒரு கட்டளையிடுவீரா ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு இருந்த அதே நம்பிக்கை விசுவாசங்கள் தாங்க. அவர் விசுவாசத்தால் போகிற இடம் என்னது அறியாது கடந்து போனது போல நாங்களுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிகள் பெறட்டாங்க ஆண்டவரே. தொடர்ந்து நிற்படுத்திக் கொள்ள நடத்திடணும். எல்லா கணத்தையும் மகிமையும் உமக்கு எடுக்கிறோம். எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானமும் சந்தோஷமும் யாவரோடும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல வரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையில சந்திக்கலாம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார்.